வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். சென்னை மணலி மண்டலத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பள்ளிக்கூட கட்டிடம் கட்டும் பணி, மின்மயமானம் அமைக்கும் பணி, கடப்பாக்கம் ஏரியில் கட்டப்பட்டு வரும் சுற்றுச்சூழல் பூங்கா கட்டும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் மணலி பாடசாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி துவக்க பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை வழங்கி பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கூறியதாவது: வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மணலி பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை இன்று ஆய்வு செய்தோம். புறநகர் சென்னை பகுதிகளுக்கான மணலி, மாதவரம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகள் சென்னையில் இணைக்கப்பட்ட உடன் புறநகர் பகுதிகளில் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டப்பணிகளை முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகள் வடசென்னை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மணலி மண்டலத்தை பிரிப்பது தொடர்பாக அரசாணை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதனை தற்போது நிறைவேற்றும் திட்டம் இல்லை. இதுகுறித்து அமைச்சரே முடிவெடுப்பார் எனவும், அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் மணலியை பிரிக்கப்பட வாய்ப்புள்ளது என தெரிவித்தார். மேலும் புழல் உபரிநீர் கால்வாய் பரிமாறிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன், துணை ஆணையாளர் படிக்கல், செயற்பணி துணை ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி, வடசென்னை வடக்கு சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் கட்டாரவி தேஜா, மண்டல செயற்பொறியாளர் தேவேந்திரன், திருவெற்றி சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், மணலி மண்டல குழு தலைவர் AV ஆறுமுகம், கவுன்சிலர் முல்லை ராஜசேகர் ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். டைனிங் ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல, மேல வந்து ஹால், கீழ பார்க்கிங் தானே. சில்ட் வந்து இந்த மாதிரி பார்க்கிங், மேல வந்து 4000 எவ்வளவு பார்க்கிங் ஏற வண்டி வரலாம். பைக் ஒரு 20 கார் ஒரு 8 கொஞ்சம் கஷ்டம் தான். ஏரியா அவ்வளவுதான், ஸ்மால் ஏரியா. ஸோ ஸ்டில்ட் வந்து ஃபுல்லாக பார்க்கிங். எஸ், டைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். வாங்கண்ணா வாங்க. தங்கக்குட்டி போகிற மாதிரி ஷேடட் சீட்டு வச்சுருக்கோம். பிறகு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். இது வந்து என்ட்ரன்ஸ் பிளாஸா மேடம். இது போக இந்த ஏரியா எல்லாம் நம்ம டீப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த ஏரியா முடிச்சிட்டோம். இந்த ஏரியா முடிச்சு இப்போ இந்த ஏரியாலாம் இதில் வந்து நேச்சுரலாகவே 2 திட்டு இருக்குது. அதை வந்து நம்ம அப்படியே பேட் ஐலண்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இது வாக்கிங் பாத் எவ்வளோ 2.4 கிலோமீட்டர். ஒரு ரவுண்டு 2.4. இங்கேருந்து தான் என்ட்ரன்ஸ். இதில் இருந்து அது ஃபார்மிங் லேண்ட் வரும். நம்ம வந்து வாக்கிங் பார்க் போடுவோம். பட் அதில் வந்து அப்ரோச் இருக்கு. நடந்து போகலாம். மேடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு பகுதியாக பல்வேறு வகையில் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மணலிக்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த ஆய்வின் பொழுது மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மதிப்புக்குரிய துணை ஆணையர் அவர்களும்
இந்த வட்டாரத்தின் துணை ஆணையர் அவர்களும் மற்றும் மண்டல குழு தலைவர் அவர்களும் அந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினரும் இந்த ஆய்வின் பொழுது உடன் பங்கேற்றனர். பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு வார்டு 20க்குட்பட்டு மணலி ஏரி ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த மணலி ஏரி பார்த்திங்கன்னா நம்ம வடசென்னை உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய பகுதி. ஒவ்வொரு டைமும் புழல் சர்ப்ளஸ் வெளியேறும் பொழுது இந்த பகுதியெல்லாம் முற்றிலுமாக தண்ணி தேக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுக்கு அதிக சிரமங்கள் இருக்கக்கூடிய பகுதி. இன்றைக்கு அந்த மணலி ஏரி பகுதியில் புனரமைக்கும் பணிகள் மறுசீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணியினை ஆய்வினை மேற்கொண்டுறோம். அதுக்கு 4.73 கோடி மதிப்பீடு அம்ரூத் ஸ்கீம் மூலியமாக மதிப்பீடு ஒதுக்கிடப்பட்டு அந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ளே அந்த பணிகளை முற்றிலுமாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து சென்னையில் இப்போது அடுத்த அகாடமிக் இயருக்கு மாணவ செல்வங்கள் சேர்க்கை மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருகிறது. கடந்த ஓரிரு மாதத்துக்கு முன்னவே பெருநகர் மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நானும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களும் வரக்கூடிய அகாடமிக் இயரில் என்னென்ன பணிகள் என்னென்ன கட்டமைப்பு பணிகள் மாநகராட்சி பள்ளியில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே போல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் என்ன மாதிரிலாம் நடைபெற்றிருக்கு, குழந்தைகளை எந்த அளவுக்கு படிப்பு திறனை மேம்படுத்திருக்கிறது சென்னை பள்ளிகளில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதை இஓ அவர்களும் மற்றும் டிசி எஜுகேஷன் அவர்கள் மூலியமாக 2 மாதத்துக்கு முன் தொடங்கி வைத்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏஇஓஸ் அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மழலையர்களையும் மாணவ செல்வங்களையும் நம்முடைய சென்னை பள்ளியில் சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனை இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டு வார்டு 21 பகுதிகளில் அங்கே புதிதாக அட்மிஷன் வரக்கூடிய மாணவ செல்வங்களுடன் கலந்துரையாடினோம். அதே போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பள்ளியில் என்ன மாதிரி கட்டமைப்புகள் இருக்குது, புதுசாக என்ன வேணும் அப்படின்றத கேட்டு அறிந்தோம். அதனைத் தொடர்ந்து வார்டு 21 பகுதிகளில் புதிதாக கல்யாண மண்டபம் கம்யூனிட்டி ஹால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேனும் ஆய்வினை மேற்கொண்டும் அந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். அந்த வார்டில் மேம்படுத்தக்கூடிய இந்த பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டு இன்றைக்கு அதை தொடர்ந்து கடப்பாக்கம் பகுதியில் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பார்க்குன்னு புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று இருக்கிறது. இதற்காக 58.33 கோடி மதிப்பீடு ஏடிபி நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வடசென்னைக்கு இது ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வடசென்னைக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் வடசென்னையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள். இந்த பணிகள் முற்றிலுமாக முடிவிட்ட பிறகு கண்டிப்பாக சென்னையிலே நம்ம தமிழ்நாட்டிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக முடிவுக்கு வரும் அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மணலி பகுதிக்கு உட்பட்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை ஆய்வினை மேற்கொண்டோம். இந்த மணலி பகுதியை பார்த்திங்கன்னா கடந்த 2011ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதி மணலி, திருவொற்றியூர், மாதாவரம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி இந்த மாதிரி பகுதி. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி பகுதிகளில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டு இருந்தாலும் மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு வகைப்பாடு மாற்றங்களோ பேப்பர் ஒர்க்ஸோ எதுவுமே கம்ப்ளீட் ஆகாத ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கு அது முற்றிலுமாக மாற்றி இந்த பகுதிகளிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வார்டோட வளர்ச்சிகள் நிறுத்தப்படாது. ஏன்னா இன்றைக்கு அதிகாரிகள் மூலயமாக அந்த பணிகள் இருக்கும். அதே போல் மண்டல குழு தலைவர்கள்னு இருக்கிறாங்க. மண்டல குழு தலைவர் மூலயமா ஒவ்வொரு வார்டு கமிட்டி மாதம் நடக்கிறது. அனைத்து வார்டுகளுக்குமே பரவலாக தான் பணிகள் நடத்தப்படும். இல்லை, அது ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார்கள். இப்போதைக்கு அது நடைமுறைக்கு வராது. அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு வேணால் நடைமுறைக்கு வரலாம். அது அமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பாங்க. சடையன்குப்பம் பர்மா காலனி புழல் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காலையில் இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டது கூட இந்த மணலி ஏரி பார்த்தோம். இந்த மணலி, மாதவரம் பகுதி இது எல்லாமே புழல் சர்ப்ளஸ் வாட்டர்னால தான் அதிகமாக இந்த மழைக்காலங்களில் பாதிக்கப்படுது. WRD துறை சார்பாகவும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பணிகள் தேவை இருக்கின்றதை குறிப்பிட்டிருக்கோம்.
மழைநீர் வடிகால் பணிகள் வந்து நம்ம கோர் சிட்டியில் நீங்கள் தெரிவித்த போல் முடிஞ்சிருக்கு. சிறு சிறு பணிகள் வந்து மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்பாப்போல் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் வந்து கொசஸ்தலியார் பணிகள் நடக்கிறது. அதோட சவுத்தில் வந்து KFW பணிகள் நடைபெறுகிறது. அந்த பணிகளும் விரைவாக முடிக்கப்படும்.